ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் மீது பரிசீலனை தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். முழு தகவல்கள். தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினராக சி சண்முகம் போட்டியிடுவதற்கு அவருடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அந்த நிலையில ஒரு ராஜ்யசபா தொகுதி காலியாக இருந்தது. தமிழக வெற்றிக் கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்கள்ல வெற்றி பெற்றதன் காரணமாக அந்த இடத்துல தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அதன் காரணமாக அவர்களது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு இந்த விஷயத்தை இந்த இடத்தை ஒதுக்கீடு செய்திருந்தனர். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வருண் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவர் உட்பட 15 நபர்கள் நேற்றைய தினம் அந்த காலக்கெடு முடிவதற்கான நேரமான நேற்றைய தினத்திற்குள்ளாக 15 நபர்கள் அதற்கான வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். விதிகளின்படி ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முன்மொழியப்பட வேண்டும் என்ற அடிப்படையில தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆதரவு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 நபர்கள் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில போட்டியின்றி தேர்வாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த சூழல்ல தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை பரிசீலிக்கும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. இன்று மாலை அதற்கான பணிகள் முடிவடைந்ததற்கு பிறகாக 11ஆம் தேதி வெற்றி பெற்றவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் வழங்கப்படும். அதற்கு முன்பாக அந்த ஸ்க்ரூட்டினி எனப்படக்கூடிய வேட்புமனுக்களை பரிசீலனை செய்யும் பணி தற்போது தொடங்கி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.